தற்போதைய அண்மை செய்தி. திமுக ஆர்ப்பாட்டத்தில் மயங்கி விழுந்த மாணவர்கள் குறித்தான அண்மை தரவுகளை நாம் பார்த்து வருகிறோம். மதுரையில் நடந்த திமுக ஆர்ப்பாட்டத்தில் கட்டாயப்படுத்தி வரவழைக்கப்பட்ட கல்லூரி மாணவர்களுக்கு மயக்கமானது ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்தான அண்மை செய்தி. திமுக ஆர்ப்பாட்டத்தில் மயங்கி விழுந்த மாணவர்களால் ஏற்பட்ட பரபரப்பு குறித்தான அண்மை தரவுகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான். தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாணவர்கள் கட்டாயப்படுத்தி வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அவர்களுக்கு நேர்ந்த இந்த மயக்கம் குறித்தான நிலை என்ன, விரிவாக பதிவிடலாம்? மதுரை விரகனூர் ரிங் ரோடு பகுதியில் திமுக மாணவரணி சார்பில் கீழடி விவகாரத்தில் தொடர்பாக ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. இதற்காக மதுரை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளை திமுகவினர் கட்டாயப்படுத்தி அழைத்து வந்த நிலையில் மாணவிகள் அவர்களுடைய பேக் உள்ளிட்டவைகளை கல்லூரிக்கு எடுத்து செல்லும் போது அதே உடைகளோடு அவர்கள் வரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. அவர்களை அந்தந்த தனியார் பேருந்துகள் மூலமாக அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இவர்களுடைய விளம்பரத்திற்காக அழைத்து வந்த நிலையில் மாணவர்கள் நீண்ட நேரமாக கடுமையான வெயிலும் நின்றதன் காரணமாக அவர்களுக்கு மயக்கம் ஏற்பட்டது. ஒரு 5க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு திடீரென மயக்கம் ஏற்பட்ட நிலையில் உடனடியாக அவர்களுக்கு எந்தவித மருத்துவ உதவிகள் கூட வழங்காமல் உடனடியாக அவர்களை அருகில் இருக்கக்கூடிய கார்களிலும் அதே போன்று இருக்கக்கூடிய நிழலான பகுதிகளிலும் மட்டுமே அமர வைத்தார்கள் தவிர, ஆனால் அவர்களுக்கான எந்தவித முதலுதவி சிகிச்சை உள்ளிட்டவைகள் கூட வழங்கப்படவில்லை. தொடர்ந்து அந்த பகுதியில் கடுமையான வெயிலின் தாக்கம் இருந்த நிலையில் ஒவ்வொரு மாணவர்களும் கடும் சிரமத்தை சந்தித்து உடல்நலக்குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நிலையும் கூட ஏற்பட்டது. அந்த பகுதியில் ஏற்கனவே கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவி வந்த நிலையில் தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய வெப்பம் காரணமாக இதுபோன்ற கல்லூரி மாணவிகள் படிப்பதற்காக கல்லூரிகளுக்கு சென்ற போது அவர்களை வலுக்கட்டாயமாக இதுபோன்று திமுகவினுடைய ஒரு கட்சி சார்ந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தனது ஆட்சி அதிகாரங்களை பயன்படுத்தி அழைத்து வந்ததன் காரணமாக மாணவிகள் கடுமையான சிரமத்தை சந்தித்து வந்தார்கள். அதே போன்று அவர்களை வரவழைத்து போது தனியார் பேருந்துகளில் வரவழைத்து விட்டுட்டு அவர்கள் மீண்டும் வீட்டுக்கு செல்லும்போது அரசு அந்த பகுதியாக செல்லக்கூடிய அரசு பேருந்துகளில் ஏற்றிவிட்டு அவர்களை வீட்டுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு அவலமும் அரங்கேறியது. ஒட்டுமொத்தமாக திமுகவினுடைய கட்சி ஆர்ப்பாட்டத்திற்காக கல்லூரி மாணவிகளை தவறுதலாக பயன்படுத்தியதன் காரணமாக மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு நபர்களுக்கு உடல்நலக் குறைவு, மயக்கம் ஏற்பட்டு கடும் சிரமத்தை சந்தித்தனர். சூர்யா, திமுக ஆர்ப்பாட்டத்தில் கட்டாயப்படுத்தி வரவழைக்கப்பட்ட மாணவர்கள் மயங்கி விழுந்த சம்பவம் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சல்மான்.